அடிமைத் தொகை 6.5 ரூபாய், உரிமைத் தொகை 20 ரூபாய், வழி முத்தரப்பு ஒன்றே. அனைவரும் ஒற்றுமையாய் இருந்து இணைந்து பயணித்து வெற்றி பெறுவோமாக. அனைவருக்கும் வணக்கம். 21/1/2026 அன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு கால்நடைத்துறை இயக்குனர் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு பிரதிநிதிகளும் விவசாயிகளும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையை பெரிதும் எதிர்நோக்கி, ஏன்னு கேட்டீங்கன்னா 1/1/2026 உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் இருக்கோம். 7ஆம் தேதி அன்னைக்கு முற்றுகை போராட்டம் பண்ணி தான் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணி வாங்கியிருக்கோம். அப்போ இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையை பெரிதும் எதிர்நோக்கி நம்ம காத்துக்கிட்டு இருந்து அனைவரும் பேருந்து புக் பண்ணி போறதுக்கு முன்னாடி 20ஆம் தேதி அன்னைக்கு இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை ரத்து. இருப்பினும் எல்லா விவசாயிகளும் நான் போய் ஏன் ரத்து பண்ணீங்கிற நியாயம் கேட்கணும்னு அனைவரும் திரண்டு வந்துட்டீங்க. இந்த விவசாயிகள் அனைவரையும் மாபெரும் திரளாக திரண்டு வருவதற்கு ஒருங்கிணைப்பு செய்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கரிக்கோழி பண்ணை அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஏபிடி மகாலிங்கம் அவர்களுக்கும், அனைத்து துணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், பகுதி வாரியான ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், தன்னார்வமாக ஒருங்கிணைத்த விவசாயிகளுக்கும் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில, மாவட்ட, ஒன்றிய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், நம்மோடு பயணிக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும், பொதுமக்களுக்கும் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த ஒற்றுமையும் எழுச்சியும் உங்களால் மட்டுமே சாத்தியமானது. இப்போ இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையை பெரிதும் எதிர்நோக்கி நாம எல்லாரும் சென்னைக்கு போயிருந்தோம். இது ரத்தானதுனாலும் என்னன்னு சொல்லி நியாயம் கேட்கணும்னு போயிருந்தோம். உள்ள போய் உட்கார்ந்ததையுமே முதல் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. முதல் பேச்சுவார்த்தையில் நம்ம போனதும் கேட்கிறோம், ஏனுங்க முத்தரப்பு பேச்சுவார்த்தையை ரத்து பண்ணினீங்கன்னு கேட்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தனியார்களுக்கு இடையேயான ஒப்பந்தத்தில் அரசு தலையிட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம், 2013 அன்றைய முதலமைச்சர் தலைமையில், அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்தது. அன்னைக்கு எப்படி நடந்தது? அன்னைக்கு நடத்துறதுக்கு எப்படி சட்டத்துல இடம் இருந்தது? நீங்க குறிப்பிடுற சட்டம் 1872, எப்படி இடம் இருந்தது? அதற்கப்புறம் 2021 அரசு தலையிட்டு தான் 3000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் வந்தது. அதற்கப்புறம் 2022 முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அரசு கடிதம் கொடுத்திருக்குது. முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தல, அது 2வது. ஆனா நடத்துறதுக்கு அரசே கடிதம் கொடுத்திருக்குது. இதைய தாண்டி 5/1/2025 நம்ம தொடர்ச்சியான கடித போக்குவரத்து வச்சதன் அடிப்படையில 13/5/2025 அன்னைக்கு இதே கால்நடைத்துறை இயக்குனர் அரசு செயலாளருக்கு, செக்ரட்டரிக்கு பரிந்துரை எழுதுறாரு. இந்த மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லியிருக்காங்க, இது முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் தான் தீர்க்கணும், அதனால முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நான் அரசிற்கு பரிந்துரை செய்கிறேன்னு எழுதுறாரு. அப்படின்னா என்னன்னா, இந்த லீகல் பாயிண்ட், முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேணாமாங்கிற லீகல் பாயிண்ட் அங்கேயே முடிச்சு போச்சு. இவர் பரிந்துரை செஞ்சு ஓகே பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தேதியே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது பின்னோக்கி சென்று இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு சட்டத்துல இடமில்லைன்னு சொல்லி ரத்து செய்வதற்கான காரணம் என்ன? இது முற்றிலும் திட்டமிட்டு நிறுவனங்களுக்கு சாதகமாக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயலாகவே தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இது தமிழ்நாட்டுல மட்டும் இந்த பிரச்சனையா, மற்ற மாநிலத்திலயும் இருக்குது. 30/1 அன்னைக்கு மற்ற மாநிலங்களையும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஏற்பாடாயிருக்கிறதா செய்திகள் இப்ப வந்துகிட்டு இருக்குது. இவ்வாறு இருக்கும்போது இவர்கள் செய்த இச்செயலானது முற்றிலும் சட்டத்திற்கு விரோதமானது. நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, முத்தரப்பு பேச்சுவார்த்தை பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க, ஏன்னா இது தனியாருக்கு ஒப்பந்தம்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது கரும்பு விவசாயிக்கும் கரும்பு நிறுவனங்களுக்கும் அவங்க ஒப்பந்தம் போட்டு தான் கரும்பு வளர்த்துறாங்க. அப்படி இருக்கும்போது குறைந்தபட்ச ஆதார விலையை எப்படி அரசு நிர்ணயம் செய்யுது? அப்போ அங்க மட்டும் எப்படி அரசு நிர்ணயம் செய்யலாம்? சமீப காலத்துல நடந்த விசைத்தறி கூலி பிரச்சனை, அதுலயும் அரசு தலையிட்டு மீடியேஷன் பண்ணுச்சு. அதாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, ஒரு சாரர் சுரண்டப்படுகிறார்கள், அப்படிங்கிறப்பதான் நியாயத்தை கேட்டு அரசு கிட்ட வர்றாங்க. அப்போ அரசு கிட்ட வரும்போது அரசு முற்றிலும் நிறுவனங்களுக்கு சாதகமாக நின்றுகிட்டு நீங்க கேட கேட்டு போங்க அப்படிங்கிற ஒரு தோணியில பதில் சொல்றது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்? முறையாக அரசு இதை பரிசீலனை செய்திருந்தாலே இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்க போறது கிடையாது. இப்ப இந்த பதில சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்னங்கிறாருன்னா, என் கையில எதுவும் இல்லைங்க, இனி எதுனாலும் அரசாங்கம் தான் பண்ணணும், அமைச்சர் பெருமக்கள் தான் பண்ணணும், என் கையில எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. சரிங்க, சந்தோஷம்ங்கன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டு நாங்க என்ன பண்றோம்னா,
இதே இடத்துல தொடர்ச்சியா காத்திருக்க போறோம், அமைச்சர் இங்க வரணும்னு சொல்றோம். அப்ப காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, இங்க காத்திருந்தீங்கன்னா எங்களுக்கு இடைஞ்சல், அதனால நீங்க இங்க காத்திருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேல காத்திருந்தா நாங்க கைது பண்ணுவோங்கிறாங்க. நாங்க சொல்லிட்டோம், ஐயா நீங்க என்ன பண்ணாலும் சரி நாங்க கைதுக்கு முழுமையாக ஒத்துழைக்கிறோம்னு சொல்லிட்டோம். அவங்க காவல்துறை முதல்ல என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அங்க இருந்த இடத்துல பாத்துக்கிட்டு ஒரு 1000 பேருக்கு பக்கமா இருப்பாங்க, நம்ம ஈஸியா கைது பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா 12 மணி 11:30 12 மணிக்கு ஆரம்பிச்ச கைது 5 மணி வரைக்கும் முடியல. இவங்க 1000 பேர் நினைச்சாங்க, பஸ்ஸை கொண்டு வந்து நிறுத்த 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 புற்றீசல் போல் மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. 10 இடத்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல மக்களை கொண்டு போய் சமுதாய கூடம் தேடி அடைச்சும் மக்கள் அங்க இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களால அடைக்கிறதுக்கு வழி இல்லாம நிறைய பேர் பஸ்ல வச்சிருந்தாங்க, நிறைய பேர் கைதே பண்ணல. மக்கள் பேரெழுச்சியாக திரண்டு வந்திருந்தாங்க. இப்போ இவ்வளவு பேரெழுச்சியா திரண்டு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்ததை பார்த்ததும் காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர்கிட்ட கூட்டிட்டு போறோம்னு நம்ம குழுவை கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவங்க அமைச்சர்கிட்ட உட்கார வைக்கவே இல்லை. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. இந்த அரசுக்கும் முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் மக்களை சந்திப்பதில் ஏன் இவ்வளவு தயக்கம்? அப்போ நீங்க வந்து மக்கள் உங்களுக்கு வேணாமா? அப்போ சந்திக்கல, என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் இயக்குனர்கிட்ட தான் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் பல சமுதாய கூடங்கள் கொண்டு போனாங்க இல்லைங்களா, காவல்துறையும் கடுமையான நெருக்கடியை சந்தித்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களால முறையா நீர் கொடுக்க முடியல, உணவு கொடுக்க முடியல, முறையான கழிப்பிட வசதி இல்லை, மிகப்பெரிய அசௌகரியத்தை இந்த காவல்துறை ஏற்படுத்தி விட்டது. அவர்கள் நினைச்சு ஏற்படுத்தினாங்களே இல்லையான்னு தெரியல, ஆனா மிகப்பெரிய அசௌகரியம் மக்களுக்கு ஏற்பட்டு விட்டது. இப்போ திரும்பவும் இந்த காவல்துறை மக்களை இந்த ஒரு குழுவை கூட்டிட்டு போய் பேச்சுவார்த்தை கூட்டிட்டு போய் திரும்ப இயக்குனர்கிட்ட தான் உட்கார வைக்கிறாங்க. காலையில அவ்வளவு தெனாவட்டா பதில் சொல்றாரு. அவரெல்லாம் எப்படி வந்து ஒரு மக்களுக்கான அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட், மக்களுக்காக ஒரு வேலை செய்யும் வேலையால் தான் அவரு. மக்கள் ஒரு பிரச்சனைன்னு வர்றாங்கன்னா காலையில அவ்வளவு அதிகார திமிருங்க, அவ்வளவு இதா பேசுறாரு. என்ன விவசாயிகளை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, அவங்க யாருங்கிற மாதிரி அவர் கேட்டவரு அதுக்கப்புறம் அப்படியே டோன் மாறுது. நம்ம இவ்வளவெல்லாம் பேசி நெருக்கடி பண்ணும்போது என்னங்கிறாருன்னா, அடுத்த கட்டமா வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு ஜேடி தலைமையில ஒரு ஆய்வு பண்றோம், எங்களுக்கு நியாயமா முழு ஆவணம் எங்ககிட்ட இல்லை, அதை வச்சுதான் எங்களால தெளிவா முடிவெடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த ஒரு கடிதத்தை கொடுத்தாரு. இந்த கடிதத்தை வாங்கிட்டு நம்ம வரும்போதே மணி 10 ஆகி போச்சுங்க. அப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில இந்த கடிதம் நம்மளுக்கு முழுமையான தீர்வான கேட்டீங்கன்னா இல்ல, ஒரு முன்னேற்றம். அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் நடக்கிற முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு இது வந்து ஒரு அடிப்படை, ஒரு தெளிவான ஆவணமாக அமையும்ங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனை இது முழுமையா தீர்க்குமானா நேரடியா தீர்க்காது. இருப்பினும் இதை ஒரு முன்னேற்றமா தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது இப்படி இருக்கும்போது நம்ம வந்து அங்க கூடி இருக்கோம், காலையில இருந்து கூடி இருக்கோம், உணவு இல்லை, நீர் இல்லை, பல பேருக்கு 10 மணி 11 மணி ஆகுது, வயசானவங்க, கழிப்பிட வசதி முறையா இல்லை, அவங்க எல்லாத்துக்குமே சிரமப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது பல்வேறு பெரும்பாலான மக்கள் தங்கி இருந்து அடுத்த நாள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பாக்குறதுக்கு தயாரா இருந்தாங்க. அப்படி இருக்கும் போதும் நம்ம ஒரு முடிவு எடுத்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாரும் அமைதியா கலைஞ்சு போயிருவோம் அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்னு, இவ்வளவு பெரிய மக்கள் தன்னெழுச்சியாக வந்ததை பார்த்துட்டு பல சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க, நேர்ல வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இல்லத்திற்கே அழைச்சு பிரச்சனையை கேட்டறிந்து உடனடியாக ஒரு அறிக்கையா வெளியிட்டதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றதுக்கான தேவையான அனைத்து வேலைகளையும் செய்து விட்டார். இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல, ஒரு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிற ஒரு சூழல்ல எப்ப கூப்பிட்டாலும் மக்கள் அனைவரும், இன்னைக்கு அதாவது 20ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை ரத்துன்னு செய்தி வருது. அந்த செய்தி வரும்போது பல பேர் வந்து பல குழப்பம், வர்றதா வேணாமா அப்படிங்கிற குழப்பம். இதுல நிறைய பேர் வராம நின்றுக்கிட்டாங்க. வராம நின்னது போக வந்தவங்களே 10,000 பேர் அப்படின்னா, அடுத்த தடவை நம்ம கூட்டும் போது இந்த விவசாய பெருமக்கள் பெருந்திரளாக தன்னெழுச்சியாக ஒற்றுமையாக இதை விட அதிகம் நபர்கள் கூடுவார்கள் என்பதில் எந்த ஐயக்கருத்தும் இல்லை. கூடுவதோடு மட்டுமல்லாமல் அமைதியாக இருப்போம், கட்டுப்பாட்டோடு இருப்போம் அப்படிங்கிறத முழுமையா நிரூபிச்சு, யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம்ங்கிறத முழுமையா நிரூபிச்சு இந்த போராட்டத்தை ஒரு மாபெரும் வெற்றி போராட்டமா மாத்திருக்கீங்கன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழல்ல நம்மளுக்கு உணவு, நீர், இந்த பற்றாக்குறைகள்லாம் கடுமையா இருந்த ஒரு காரணத்தினால என்னைக்கு வேணாலும் திரும்பி வந்துடலாம், இன்னைக்கு இந்த பிரச்சனை சட்டசபையில பேச போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் நம்ம நேற்று இரவு அமைதியா கலைந்து சென்று, ஆனால் உறுதியோடு உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை தொடருவோம். உற்பத்தி நிறுத்த போராட்டம் தான் நம்ம கையில இருக்கிறது. அனைவரும் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை தொடர்ந்தோம்னா நிச்சயமாக வெற்றி நம் கையில், அதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது என்பதை மையமாக வைத்து நாம் கலைந்து வந்தோம் நேற்று. இன்று காலை என்ன நடந்தது? சட்டசபை ஆரம்பிச்சதுமே 0 அவர் ஆரம்பத்திலேயே இந்த விவசாயிகள் பிரச்சனை உடனடியாக பேசப்பட வேண்டும் என்று பிரதான எதிர்கட்சி குரல் எழுப்புகிறது. அதற்கு ஆளும் கட்சி செவிசாய்க்காததால் பிரதான எதிர்கட்சி வெளிநடப்பு செய்கிறது.
வெளிநடப்பு செஞ்சு வெளியே வந்து நம்மளோட கோரிக்கைகளை தெள்ள தெளிவாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தெளிவாக பேசி இந்த கோரிக்கை நியாயம்ங்கிறத சொல்லிட்டாரு. அதே போல அறிக்கையிலிருந்து எல்லாமே கொடுத்திருக்காரு. அவருக்கும் அதே போல் ஆதரவு அளித்து வர்றும் மற்ற ஏனைய கட்சிகளுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் மக்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல், ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குது. இதுல அதே போல இப்ப என்னாச்சுன்னா, இப்ப இந்த முன்னேற்றத்திற்கு அப்புறமாக பாராமுகமாக இருந்த, அதாவது இதுலயே சட்டசபையில் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த முதலமைச்சர் பதில் சொல்றாரு, இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்குது, நாளைக்கு கவனிக்கலாம். என்னங்க, நாங்க ஒரு வருஷமா கதறிக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர் ஐயாட்ட 11/8/2025 அன்னைக்கு உடுமலைக்கு அவர் வந்த அன்னைக்கு அவர்கிட்டையும் தெளிவா மனு கொடுத்துருக்கிறோம். தொடர்ச்சியாக மனு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். செக்ரட்டரிய தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். கால்நடைத்துறை அமைச்சரை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் என்னங்கிறாருன்னா, இங்க பாருங்க, கால்நடைத்துறை ஆணையரை பாருங்க, அவர் சொல்ற வழியில நடங்கன்ட்டார். அவர் தான் வழிகாட்டுதல் கொடுத்தாரு ஆணையரை பார்க்க சொல்லி. ஆணையரை பார்த்து நாங்க வழிகாட்டுதல்ல வந்துகிட்டு இருக்கோம். முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடாயாச்சு அப்படிங்கிறப்ப நாங்க ஆணையரை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் பார்க்க சொல்லிட்டாரு. இவ்வாறு இருக்கும்போது இன்னைக்கு இந்த அமைச்சர்கள் நம்மளை சந்திக்கிறதுக்கும் தயாரா இல்ல. சட்டசபையில் என்ன பேசுறாங்க, இதை ஒரு பெரிய பிரச்சனையாவே எடுத்துக்காம ஒரு 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 எதையுமே கருதாம ஒரு ஒரு அலட்சிய போக்கான ஒரு பதில சொல்லியிருக்காரு. நிச்சயமாக விவசாயிகள் அனைவருக்கும் இது பெருத்த ஏமாற்றம், அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்னும் நாங்க என்ன நம்புறோம்னா, இந்த அரசு மக்கள் நலனை பிரதானமாக எடுத்துக்கொண்டு, விவசாயிகள் நலனை பிரதானமாக எடுத்துக்கொண்டு இந்த பிரச்சனையை முறையாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி, ஏற்கனவே கொடுத்த கடிதம் வந்து ஏஐஜி அவர்கள் கொடுத்த சட்ட கருத்துருவின் அடிப்படையில கொடுத்ததுன்னு சொல்லி ஆணையர் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் மாற்றி மற்ற மாநிலங்களில் நடப்பதை போல், தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்ததை போல் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். இன்னைக்கு இவ்வாறு இருக்கும்போது, இன்னைக்கு காலையில, நேற்று இந்த நிகழ்வு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில தற்பொழுது நமக்காக போராடி சிறை சென்று சிறையில் இருக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி ஐயா அவர்களையும் நாங்கள் சந்தித்தோம். அவரும் நமக்கு வழிகாட்டுதல் கொடுத்திருக்காரு. இப்ப இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற ஜேடி இணையாணையர் அவங்களோட ஆபீஸ்ல கால்நடை பராமரிப்பு மூலியமா எடுக்கிற கணக்கெடுப்புல நாம் அனைவரும் முறையான ஆவணங்களை இங்க பரிசீலனை செஞ்சு தலைமையிலிருந்து ஒரு படிவம் தயார் பண்ணி கொடுக்கிறோம். அந்த படிவத்தின் அடிப்படையில் அனைவரும் எங்களுக்கு நிச்சயமாக கூலி உயர்வு வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவான வாதத்தை எடுத்து அவருக்கு அந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் அந்த குழு பிப்ரவரி 3 வரும்போது தெளிவா கொடுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கும் பிப்ரவரி 9 அன்னைக்கு மனு திரளாக எல்லா மாவட்டத்திலையும் மனு கொடுக்கிற இயக்கத்தை தெளிவா இடுங்க. ஆனா அதுக்குள்ள இப்ப இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசு ஆயிருக்கிற காரணத்தினால அதுக்குள்ள தீர்வு வந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தெளிவையும் கொடுத்தாரு. அவர் நலமாக இருக்கிறார் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் அடிப்படையில இன்னைக்கு இப்ப நம்ம இந்த பிரச்சனை எதிர்கட்சிகளாலும் மற்ற கட்சிகளாலும் இவ்வளவு பெருசா பண்ணினதுக்கு அப்புறம் அரசோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இருந்தும் அறிக்கைகள் பல வந்துகிட்டு இருக்கிற, இதுல யாருமே எந்த மாற்றுக்கிறதும் கிடையாதுங்க. பாதிக்க ஒண்ணும் இல்லைங்க. கைதாகி இருக்கிற 10 பேர்ல 2 பேர் முக்கிய திமுக நிர்வாகிகளுங்க. ஏன் அவங்களுக்கு ஏனுங்க போராட்டத்துக்கு வர்றாங்க? ஒரு பிரச்சனை இருக்குங்காடித்தானுங்க வர்றாங்க. இது ஏதோ எங்களை பழிவாங்கிறதா நினைச்சுக்கிட்டு, யாரோ பழிவாங்கிறதா நினைச்சுக்கிட்டு நியாயமான விவசாயிகள் பிரச்சனையை காது கொடுத்தும் கூட கேட்க மாட்டோம், பரிசீலனை பண்ண மாட்டோம்னு சொல்றது கடும் அதிருப்தியை விவசாயிகள் மத்தியில, பொதுமக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்குது. ஆகையினால இந்த பிரச்சனையை உரிய முறையில் பரிசீலனை செய்து விரைவில் தீர்வு காண வேண்டும். அதற்கு ஏற்றார் போலவே தற்பொழுது அமைச்சர் அலுவலகங்களில் இருந்து பேச்சுவார்த்தைகள் தொடங்கிவிட்டன என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை தீவிரப்படுத்தினோமேயானால் அடுத்த ஒரு சில தினங்களிலே கூட நாம் கேட்ட நமது பிரதான கோரிக்கை என்ன? முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும். இப்ப எங்க இருக்கிறோம்? அடிமை கூலியான 6 ரூபாய் வாங்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம உரிமை கூலியான 20 ரூபாய் வாங்க வேண்டும். 20 ரூபாய் நிச்சயம் நம்மால் பெற முடியும். ஏன்னா அதற்கான செலவினங்கள் எல்லாமே நம்ம கணக்கிட்டு தான் வச்சிருக்கிறோம். பல பேர்கிட்ட நம்ம கேட்டிருக்கிறோம், பல எக்ஸ்பர்ட் அவங்கள்ட்ட எல்லாமே கேட்டிருக்கோம். அந்த தொகை தான் வருது. இதுல எந்தவித மாற்றுக்கிறதும் கிடையாது. ஏற்கனவே ஒரு சில கம்பெனிகள் வந்து 15 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்கறதுக்கும் தயாராயிட்டாங்க. அந்த செய்திகள் எல்லாமே நம்மளுக்கு வந்துகிட்டு தான் இருக்குது. இவ்வாறு இருக்கும்போது முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினால் தீர்வு நிச்சயம் உண்டு. அப்ப இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது யார்? அதற்கு தடையாக இருப்பது யார்? இந்த அரசு. அப்போ இந்த அரசு தன்னுடைய தவறை உணர்ந்து தன் நிலையை மாற்றி விரைவில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை, அடுத்த ஓரிரு தினங்களுக்குள் முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த 40,000 விவசாய குடும்பங்களின் வீடுகளில் விளக்கேற்றும், அதே போல் இதை சார்ந்த தொழில்களில் இருக்கும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கும் ஒரு நன்மை பயக்கும் விதத்தில் செயல்படும் என்ற நம்பிக்கையில் நம் கையில் இருப்பது என்னவென்றால் உற்பத்தி நிறுத்த போராட்டம். அந்த உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை நாம் தீவிரப்படுத்த வேண்டும்.
எப்படின்னு கேக்குறீங்களா? இன்னும் ஒரு சிலர் இப்போ ஒரு சில பண்ணைகள் வந்து கோழி பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பண்ணைகள் நம்ம ஊர்ல இருக்கிற மொத்த பண்ணைகளுக்கும் குழுவாக சேர்ந்து நிர்வாகிகள் எல்லா பண்ணையாளர்களையும் நீங்க விசிட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஒன்றிய வாரியா, கிராம வாரியா நீங்க போய் விசிட் பண்ணும்போது, எல்லா பண்ணையாளர்களும் ஒன்றிணைந்து விசிட் பண்ணும்போது, நம்ம அவங்கள போய் பார்க்கும்போது, அப்படியும் ஒரு சில மாற்றுக்கருத்தில் இருக்கிற எல்லாருமே நிச்சயம் வந்துருவாங்க. ஏன்னா இந்த முறை இவ்வளவு பேரெழுச்சியை, இவ்வளவு ஒற்றுமையை, நம்மிடையே இருக்கின்ற எல்லா வேறுபாடுகளையும் மறந்து நம்ம இவ்வளவு எழுச்சியா வந்திருக்கிறத விட்டுட்டோம் அப்படின்னா, இவ்வளவு கட்டுக்கோப்பாய் இருக்கிறத விட்டுட்டோம் அப்படின்னா, விவசாயிகளாக நம்முடைய உரிமையை மீட்டெடுப்பதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. முத்தரப்பு மட்டுமே இதற்கு தீர்வு. ஏனென்றால் முத்தரப்பு என்பது ஒவ்வொரு வருடமும் இந்த பிரச்சனையை அரசிடம் அனைவரும் அமர்ந்து நியாயமான வழியில் தீர்க்க வேண்டும். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. வருஷம் ஒருக்க ஒரு மீட்டிங் நடக்க போது, நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போறோம். ரொம்ப எளிமையா இதை பண்ணிடலாம். ஆகவே முத்தரப்பு என்கின்ற குறிக்கோளை மையமாக வைத்து நம் கோரிக்கைகளை முத்தரப்பின் வாயிலாக வென்றெடுப்போமாக, அதற்கு அனைவரும் ஒற்றுமையோடு பயணிப்போமாக என கூறிக்கொண்டு, கரிக்கோழி பண்ணை விவசாயிகளின் பிரச்சனை நிச்சயம் நாம் அனைவரும் ஒன்றாக நின்று வென்றெடுப்போம் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.